ஸோ ஆடியோ வீடியோ செக் பண்ணிவிடுவோம்ப்பா. ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது அப்படின்னா நம்ம பவர் சிஸ்டமோட டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டிரான்ஸ்மிஷனில் நம்ம 7th டிஸ்கஷனாக பார்த்துட்ருக்கோம். ஓகே, டிரான்ஸ்மிஷனோட 7th டிஸ்கஷன். ஸோ நம்ம சைடில் எல்லாமே ஓகே தானேப்பா. ஸோ எல்லாமே லைவ் ஆகிடுச்சு. ஒன்ஸ் அகைன் வில் செக். ஓகே, ஸோ எஸ் நம்ம சைடில் எல்லாமும் கிளியராக இருக்குப்பா. ஸோ போகலாமா? ஸோ கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம்லப்பா. ஸோ டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏதாச்சும் ஆடியோ வீடியோ இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கப்பா. ஓகேயா? ஸோ ஆடியோவில் வீடியோவில் ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். ஸோ வில் ஸ்டார்ட் த செஷன். குட் ஆஃப்டர்நூன்ப்பா. மை செல்ஃப் பிரவீன். வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஆர்பிக்கான கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். பர்டிகுலராக ஃபார் டிஎன்இபிக்கான கிளாஸஸ் நம்மக்கிட்ட போயிட்டுருக்கு. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் டெய்லி கிளாஸு, டெய்லி டிஸ்கஷனுக்கு தான்ப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ டெய்லி நீங்கள் 4:30க்கு வந்தீங்க அப்படின்னா நம்ம டெய்லி டிஸ்கஷன்ஸில் பார்க்கலாம். ஓகேயா? ஸோ டெய்லி கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் அப்படின்றது இட் இஸ் மஸ்ட்ப்பா. ஓகேயா? ஸோ டெய்லி ஒரு நம்பர் ஆஃப் கொஷின்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக ஸோ நம்மளால் நிறைய கான்செப்ட்ஸை லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ தேர்ஃபோர் நம்ம வந்து மிஸ்டேக்ஸை வந்து ரிடியூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்தராக நம்ம ஈஸியாக அந்த ஜாபை செக்யூர் பண்ண முடியும். அதுதான் அல்டிமேட் எய்மு. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம லைவ் கிளாஸஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேயா? நம்ம வந்து எந்த ரெக்கார்டட் திங்ஸ் அந்த மாதிரியும் கொடுக்கறது இல்லை. ஸோ டெய்லி லைவ் கிளாஸஸ். இப்போ ஆக்சுவலாக டிஎன்பிஎஸ்சி சிலபஸை மாடிஃபை பண்ணியிருக்காங்கல்லப்பா. ஸோ அதுக்கு நமக்கு சில அட்வான்டேஜஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்ஸ் வந்து சில சப்ஜெக்ட்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸ்க்கு எல்லாமே நம்ம கண்டிப்பாக ஸோ இன்னும் அதிகமான இம்பார்ட்டன்ஸை கொடுக்கணும்ப்பா. ஓகே, ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்ஸை இன்னும் கொடுத்தா தான் நம்மளால் ஈஸியாக அந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா அப்டேட்டட் கிளாஸஸ் தான் இப்போ கொடுத்துட்ருக்கோம். ஓகே, ஸோ ரொம்ப காம்பேக்டாக அப்டேட்டட் கிளாஸு வித் செப்பரேட் டிஸ்கஷன்ஸு, ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கிளாஸஸ் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகே, ஈஸியாக உங்களால் கிளாஸஸை மட்டும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி கொஷின்ஸை மட்டும் தனியாகவும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் நம்ம இந்த கோர்சஸில் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிற திங்ஸு. ஸோ நம்ம கோர்சஸோட ஃபீச்சர்ஸை பார்த்ததுக்கப்புறமா டிஸ்கஷன்ஸ்குள்ளே போகலாம்ப்பா. ஸோ நம்ம கோர்சஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே டெய்லி லைவ் கிளாஸஸ் தான்ப்பா டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தவிர்த்து நம்மளோட கிளாஸஸ் உங்களால் பார்க்க முடியலன்னா ரெக்கார்டடாகவும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கிளாஸஸுக்கு ப்ரீ ஷெடியூல்டு இருக்கும். ஸோ கிளாஸஸ் எப்போவுமே நமக்கு 2 years வரைக்கும் ஆக்சஸ் இருக்கும். லேட்டராகவும் நமக்கு சப்போர்ட் இருக்கும். ஸோ வீக்லி நமக்கு டெஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா அந்த டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் மெட்டீரியல், இந்த டிஸ்கஷனுக்கான பிடிஎஃப் மெட்டீரியல், ஸோ எல்லாமே நம்ம ஆப்பில் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம்ப்பா. ஸோ எந்த இஷ்யூஸும் இல்லை. இப்போ நம்ம என்ன போயிட்டுருக்கோ அதே எல்லாமே ஆப்பில் ப்ராப்பராக அரேஞ்சு மேனராக இருக்கும். ஸோ நீங்கள் அதிலேயே போய் சிம்பிளாக செக் அவுட் பண்ணி கிளாஸஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து நம்ம டிஎன்பிஎஸ்சி பேட்டர்னில் டெஸ்ட் சீரீஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த கிவன் டெஸ்ட் சீரீஸில் நம்ம டிஎன்பிஎஸ்சியோட கொஷின்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஸ்டாண்டர்டில் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம்ப்பா. அதை தவிர்த்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கான 1-to-1 கைடன்ஸ் செஷன்ஸ் எல்லாமே நமக்கு இருக்கும். ஓகே, ஸோ டெலகிராம் குரூப்ஸ் வந்து ஸ்டாஃபுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்கும். அந்த ரெஸ்பெக்டிவ் குரூப்ஸில் வந்து ஸ்டூடெண்ட் வந்து அவங்களோட டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நம்ம உங்களுக்கு ஷெடியூல்ஸை ஷேர் பண்ணிடுவோம். இந்த ரெஸ்பெக்டிவ் ஷெடியூல்ஸில் தான் நம்மளோட டிஸ்கஷன்ஸ், கிளாஸஸ், வாட் எவர் த திங்ஸ் வில் பி ஹேப்பன். ஓகே அப்பா. ஸோ இப்போ போகலாம்ல. ஸோ எவ்ரிபடி வில் பி ரெடி. ஸோ வில் ஸ்டார்ட் த டிஸ்கஷன். ஓகே, இப்போ இந்த கொஷின்ஸ் விசிபிளாக இருக்குல்லப்பா, ஆன்சர்ஸை ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம இம்பார்ட்டண்ட்டாக கொஷின் டிஸ்கஷன்ஸ் கொடுக்கறதுக்கான ரீசன் என்னென்னா ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும்ப்பா. ஸோ கான்செப்ட்ஸ்ன்றது ஒரு 50% தான். அடுத்ததான் நம்பர் ஆஃப் கொஷின்ஸை சால்வ் பண்ணுறப்ப தான் அந்த கான்செப்ட்ஸ் புரியும். ஓகே, அதுதான் நம்ம கிளாஸஸோட அல்டிமேட் எய்ம். ஸோ கிளாஸஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ்க்கும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களால் சம்டைம்ஸ் பண்ண முடியலனாலும் டெய்லி டிஸ்கஷன்ஸில் நம்மளே உங்களுக்கு நிறைய பண்ணிடுறோம். ஓகே, ஸோ இப்போ இதுவே மோர் தென் எனஃப் தான். இதை தவிர்த்து நீங்கள் கொஞ்சம் உங்கள் சைடில் எஃபோர்ட் போட்டாலே போதும்பா. ஸோ இந்த கொஷின்ஸ் விசிபிளாக இருக்குல்ல, ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல கொரோனா லாஸஸை பற்றி பேசியிருக்கேன் நான். கொரோனா லாஸஸ் எந்த ஷேப் ஆஃப் கண்டக்டரில் அதிகமாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொரோனா லாஸஸ் ஷேப் ஆஃப் த கண்டக்டர் பொறுத்து இருக்கா இல்லையா அப்படின்றது ஒரு டவுட் இருக்கும். ஸோ எஸ், டெஃபினட்டாக கொரோனா லாஸ்ன்றது இட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ஷேப் ஆஃப் கண்டக்டர். ஸோ இதை நம்ம M0ஓட ரிலவெண்ட் பண்ணியிருப்போம். M0ன்றது தான் ஷேப் ஆஃப் கண்டக்டர் அப்படின்னு நம்ம நோட்ஸில் சொல்லியிருப்போம். கரெக்டாக? கொரோனா லாஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ஷேப் ஆஃப் கண்டக்டர். ஸோ அப்போ என்னோட கொரோனா லாஸஸ் எதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மின்னா, எஸ் தினேஷ் கரெக்டு, ஃபார் சர்க்குலர் கண்டக்டர்
சர்க்குலர் கண்டக்டரோட கொரோனா லாசஸ் தான் இட் இஸ் லீஸ்ட். இதுதான் மற்ற எல்லா ஷேப்பை விடையும் ரொம்ப லீஸ்ட். அண்ட் ஃப்ளாட்டு, ஓவல் இது எல்லாமே இர்ரெகுலர் ஷேப்ஸ். ஸோ இப்போ இர்ரெகுலர் ஷேப்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் கொரோனா லாசஸ் இன்க்ரீசஸ். ஓகே, அப்போ என்னோட சர்க்குலர் கண்டக்டரை பொறுத்த வரைக்கும் தான் கொரோனா லாசஸ் வில் பி வெரி வெரி லெஸ். ஓகேயா, சர்க்குலர் கண்டக்டருக்கு கொரோனா லாசஸ்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மிப்பா. ஓகேயா, ஸோ மற்றது எல்லாமே என்னோட இர்ரெகுலர் ஷேப் ஆஃப் த கண்டக்டர்ஸ். அப்போ இர்ரெகுலர் ஷேப்பாக இருந்துச்சுன்னா என்னோட கொரோனா லாசஸ் காமனாக அதிகமாக இருக்கும். ஓகே, திஸ் இஸ் அ பேசிக் கொஷின். ஸோ நம்ம கொரோனாவில் இதை மிஸ் பண்ணிட்டோம், அதனால் இங்கே கொண்டு வந்திருக்கேன். ஓகே, அடுத்ததான் நெக்ஸ்ட்டு என்னோட ஸ்டெடி ஸ்டேட்டு அண்ட் டிரான்சியன்ட்ல இருந்து தான் இன்னைக்கு டிஸ்கஷன்ஸ். ஓகே, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். The calculations performed by using short line approximate model instead of nominal pi model. புரியுதாப்பா? ஒரு நாமினல் பை மாடலுக்கு பதிலாக ஒரு ஷார்ட் லைன் மாடலை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேயா, the calculations performed by using short line approximate model instead of nominal pi model for a medium length transmission line. ஸோ இப்போ இங்கே என்ன பிரச்சனை வந்திருக்கு? ஸோ லேகிங் அட் டெலிவரிங் அட் அ லேகிங் லோடு ஃபார் கிவன் ரிசீவிங் அண்ட் வோல்டேஜ் ஆல்வேஸ் ரிசல்ட்ஸ் இன் ஹையர். ஸோ புரியுதா? அதாவது நீங்கள் வந்து நாமினல் பை மாடலை யூஸ் பண்ணி இதோட ரிசல்ட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பதிலாக ஷார்ட் லைன் அப்ராக்சிமேட் மாடலை யூஸ் பண்ணி ரிசல்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க. அப்போது இதோட ரிசல்ட்டில் எதெல்லாம் அதிகமாக இருக்கும்? ஓகேயா, என்னோட ரிசல்ட்ஸில் எதெல்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்றது தான்ப்பா கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெண்டு டெஸ்ட்டோட பாயிண்ட்ஸை நமக்கு தெரியணும். ஸோ வாட் இஸ் நாமினல் பை மாடல் அண்ட் வாட் இஸ் த ஷார்ட் லைன் மாடல்? ஸோ கரெக்டாக ஷார்ட் லைன் மாடல்ன்றது தட் இஸ் அ சீரியஸ் இம்பிடன்ஸ் மாடலில் தான் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் ஷார்ட் லைன் மாடல் சொல்கிறோம். புரியுதாப்பா? ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு என்ன பண்ண மாடல் நம்ம பார்ப்போம். ஸோ பொதுவாக இம்பிடன்ஸ் மாடல், திஸ் இஸ் சீரியஸ் இம்பிடன்ஸ் மாடல்ப்பா. ஒன்று அதை கூட எழுதிக்கங்க. ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனு இதுக்கு நம்ம பார்க்குற மாடல் தான் சீரியஸ் இம்பிடன்ஸ் மாடல். இந்த சீரியஸ் இம்பிடன்ஸ் மாடலில் நம்ம என்ன பண்ணுவோம்? ஐசி இஸ் நெக்லெக்டட். எனக்கு எந்த சார்ஜிங் கரண்ட்டுமே போகாது. ஓகேயா, எனக்கு எந்த சார்ஜிங் கரண்ட்டுமே போகாது. ஆனால் என்னோட நாமினல் பை மாடலில் சார் சார்ஜிங் கரண்ட் வில் லம்ப்டு. ஐசி இஸ் லம்ப்டு. ஓகேயா, சார்ஜிங் கரண்ட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அது லம்ப் பண்ணி வச்சிருப்போம்ப்பா. ஓகேயா, ஸோ இந்த மாடலில் வந்து சீரியஸ் இம்பிடன்ஸ் மாடலில் நெக்லெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாடலில் வந்து லம்ப் பண்ணி வச்சுருப்போம். இப்போ எதுக்கு பதிலாக எதை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். த கால்குலேஷன்ஸ் பர்ஃபார்ம்ட் யூஸிங் ஷார்ட் லைன் அப்ராக்சிமேட் மாடல் இன்ஸ்டெட் ஆஃப் நாமினல் பை மாடல். ஆக்சுவலாக நாமினல் பை மாடலில் நம்ம எடுத்திருக்க வேண்டியது. ஸோ ஆக்சுவலாக இதில் தான் நம்ம பண்ண வேண்டியது. பட் இதுக்கு பதிலாக இதில் நம்ம பண்ணிட்டோம். கரெக்டாக ஆக்சுவலாக பண்ண வேண்டியது, பட் ராங்லி இதில் நம்ம பண்ணிட்டோம். ஓகே, ஸோ அப்போ இதில் பண்ணியிருந்தோம்னா என்னோட சார்ஜிங் கரண்ட்டை என்ன பண்ணியிருப்போம்? கன்சிடர் பண்ணியிருப்போம். கரெக்டா? அப்போ என்னோட சார்ஜிங் கரண்ட்டை கன்சிடர் பண்ணியிருப்போம். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிட்டோம்னா சார்ஜிங் கரண்ட்டை நெக்லெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த சார்ஜிங் கரண்ட் நெக்லெக்ட் ஆனதுனால என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போமா? ஆக்சுவலாக நாமினல் பை மாடல்ன்றது எப்படி இருக்கும்னா, okay, this is nominal pi model. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஷார்ட் லைன் இம்பிடன்ஸ் மாடல். திஸ் இஸ் சீரியஸ் இம்பிடன்ஸ் மாடல்.
ஸோ இந்த மாடலை நம்ம எடுத்துக்கிட்டோம். ஆக்சுவலாக என்ன ஆயிருந்திருக்கும்னா இங்கேயே ஒரு சார்ஜிங் கரண்ட் ஐசி ஸ்ப்ளிட்டாக இருக்கும். சி எக்ஸாம்பிளாக ஒரு 100 ஆம்பியர் கரண்ட் வருதுன்னு எடுத்துக்கோங்களேன். ஸோ அந்த 100 ஆம்பியரில் இந்த சார்ஜிங் கரண்ட்டு ஒரு 10 ஆம்பியர் போயிருந்துருச்சுன்னா அப்போ ரிமைனிங் 90 ஆம்பியர்ஸோட இந்த 1 ஓம் ரெசிஸ்டர் மல்டிப்ளை ஆயிருந்துச்சுன்னா எனக்கு எவ்வளோ வோல்டேஜ் பார் ட்ராப் ஆகிருக்கும்? 10 வோல்ட் ட்ராப் ஆகிருக்கும். கரெக்டாக 10 வோல்ட் ஆக்சுவலாக ட்ராப் ஆகிருந்திருக்கும். ஸோ நாமினல் பை மாடலில் ஷோரா அப்போ 10 வோல்டேஜ் ட்ராப் நடந்திருக்கும். நாமினல் பை மாடலில் ஷோரா 10 வோல்டேஜ் ட்ராப். பட் இந்த இடத்துல எனக்கு என்ன இல்லை? ஷண்ட் எலமெண்ட்டே இல்லை. ஏன்னா நான் கெப்பாசிட்டரே கன்சிடர் பண்ணல, நெக்லெக்ட் பண்ணிடுவேன். ஏன்னா ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனை பொறுத்த வரைக்கும் நம்ம சார்ஜிங் கரண்ட்டை நெக்லெக்ட் பண்ணிடுவோம். அப்போ சார்ஜிங் கரண்ட்டே நெக்லெக்ட் பண்ணிட்டோம்னா see this is 100 ஆம்பியர். இவன் வந்து 1 ஓம்னு எடுத்துக்கிறான் சார். 1 ஓம் அப்போ 90 ஆம்பியர் இன்ட்டு 1 ஓம் மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு 90 வோல்டேஜ் ட்ராப் வருது. ஸோ கரெக்டா இந்த இடத்துல 90 வோல்டேஜ் ட்ராப் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா ஸோ இப்போ ஃபைனலாக ரிமைனிங் எனக்கு 10 வோல்டேஜ் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறேன். ஓகேயா? சி இல்லைனா இதை 0.1 கூட எடுத்துக்கோங்க. இதை 0.1 எடுத்துக்கிட்டா கூட அப்போ திஸ் இஸ் 9 வோல்டேஜ் ட்ராப் அப்படின்னு வருமா? ஓகே, வாட் எவர் நம்ம புரிதலுக்காக தான் இப்போ எடுத்துக்கிறோம். ஓகே, 100 ஆம்பியர் கொடுத்தேன், சார்ஜிங் கரண்ட்டாக 10 ஆம்பியர் போயிருச்சு. அப்போ 90 ஆம்பியர் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் 0.1. அப்போ மல்டிப்ளை பண்ணுறப்போ 9 வோல்டேஜ் வந்து டிரான்ஸ்மிஷன் லைனில் ட்ராப் ஆகிடுது. அப்போ ரிமைனிங் இங்கே 9 வோல்டேஜ் ட்ராப் ஆயிடுச்சுன்னா எவ்வளோப்பா இருக்கும்? எஸ், இப்போ 9 வோல்டேஜ் ட்ராப் ஆயிடுச்சுன்னா இங்கே வாட் வி கெட்? ஸோ இங்கே எவ்வளோ வோல்டேஜ் இருக்கும்ப்பா? ஸோ 9 வோல்டேஜ் ட்ராப் ஆயிடுச்சுன்னா திஸ் இஸ் 91 வோல்ட்டா? கிளியர் தானே? எஸ், திஸ் இஸ் 91 வோல்ட். அதுதான் அப்ராக்சிமேட்டாக 90 வோல்ட்டுன்னு எடுத்துக்கிறேன். ஓகேயா? ஸோ இங்கே வந்து ரிசீவிங் எண்டில் 91 வோல்ட் இருக்குது. இது ரொம்ப முக்கியம்ப்பா, இந்த கன்ஃபியூஷன்ஸ் பண்ணிக்க கூடாது. ஓகே, இந்த கேசஸில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது? 91 வோல்டேஜ் ஆக்சுவலாக இருந்திருக்கணும். ஓகே, அதாவது 9 வோல்டேஜ் ட்ராப் ஆகிருக்கும். அவுட்புட் கூட எழுதிக்கோங்க. ஸோ நாமினல் பை மாடலில் ரிசீவிங் எண்ட் வோல்டேஜ் என்னவா இருக்கும்? விஆர், இட் இஸ் 91 வோல்ட்ஸ். புரியுதா? நாமினல் பை மாடலில் கண்டிப்பாக சார்ஜிங் கரண்ட் போயிருக்கும். அப்போ ஷுவராக நீங்கள் கொடுத்த 100 வோல்டேஜில் சம் வோல்டேஜ் வந்து இந்த சீரீஸ் மாடலில் ட்ராப் ஆகிட்டு அதுக்கப்புறமா இங்கே எனக்கு 90 வோல்டேஜ் தான் வந்திருக்கும். கரெக்டாக? ஸோ 91 வோல்டேஜ் தான் வந்திருக்கும். திஸ் இஸ் த 91 வோல்ட். ஆக்சுவலாக 91 வோல்ட் வந்திருக்கணும். ஆனால் இந்த மாடலில் என்னென்னா சேம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம், 0.1 ஓம். இங்கே வந்து 90 ஆம்பியர், போன கேஸில் 90 ஆம்பியர் வந்துச்சு, ஆனால் இந்த கேஸில் 100 ஆம்பியரே வருது. அப்போ பாருங்கள், இங்கே 100 ஆம்பியர் வர்றதுனால எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் ஆகும்? ஷுவராக இங்கே 10 into 100 into 0.1 is 10 வோல்ட் ட்ராப் நடக்கும். இங்கே 10 வோல்டேஜ் ட்ராப் நடந்துச்சுன்னா அவுட்புட்டில் எவ்வளோ தான் இருக்கும்னா 90 வோல்டேஜ் தான்ப்பா இருக்கும். புரியுதா? அப்போ therefore இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இன் நாமினல் பை மாடல் receiving end voltage is 91 volts. So in sending end condenser series impedance model, this is the example for the short transmission line model. Series impedance model la receiving end voltage is 90 volts. இப்போ பாருங்களேன். ஸோ இப்போ இதோட ரெகுலேஷன்ஸ் என்னப்பா? ரெகுலேஷன்றது it is directly proportional to the voltage drop. கரெக்டா? ஸோ இதோட வோல்டேஜ் ட்ராப் எவ்வளோ? 100லேருந்து 9 வோல்ட் தான் ட்ராப்பு. கரெக்டாக? இதோட வோல்டேஜ் ட்ராப்ன்றது 9. இதோட வோல்டேஜ் ட்ராப் எவ்வளோ? தட் இஸ் 10 வோல்ட். ஸோ அப்போ வாட் வி நோ, ரெகுலேஷனும் வோல்டேஜ் ட்ராப்பும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சார். அப்போ எதுக்கு எனக்கு வோல்டேஜ் ட்ராப் அதிகமாக இருக்குதோ அதுக்கு ரெகுலேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நமக்கு கிளாஸ்லேயே தெரியும் ரெகுலேஷனும் எஃபிஷியன்சியும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ கரெக்டாக? ஸோ வோல்டேஜ் ட்ராப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரெகுலேஷன். வோல்டேஜ் ரெகுலேஷன், வெறும் ரெகுலேஷன் கிடையாது. அடுத்ததா வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸும் எஃபிஷியன்சியும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இங்கே பாருங்க, ஸோ நீங்கள் நாமினல் பை மாடலில் இருக்கிறப்போ ஆக்சுவலாக ரெகுலேஷன் 9% தான் இருந்திருக்கணும்.
இல்லைனா சீரிஸ் இம்பிடன்ஸ் மாடலில் தவறி நீங்கள் யூஸ் பண்ணதுனால ரெகுலேஷன் 10% ஆயிடுச்சு. ஸோ வோல்டேஜ் ட்ராப் இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் ரெகுலேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, புரியுது தானே? நாமினல் பை மாடலாக எடுத்திருந்தா 9% ரெகுலேஷன்ஸ் இருந்துருந்துச்சுன்னா, ஸோ இப்போ சீரிஸ் இம்பிடன்ஸ் மாடல் எடுத்தோம்னா ரெகுலேஷன்ஸ் அதிகமாக இருந்திருக்கும். ஓகே, அப்போ டேம் ஷுர் ரிசல்ட்ஸ் இன் ஹையர் ரெகுலேஷன். ஸோ ரெகுலேஷன்ஸ் அதிகமாச்சுன்னா எஃபிஷியன்சின்றது காமனாக டிக்ரீஸ் ஆகும். நமக்கு தெரியும்ல, ரெகுலேஷன்ஸ் பொதுவாக அதிகமாக இருக்கக்கூடாது, அப்படி இருந்துச்சுன்னா எஃபிஷியன்சி கம்மியாகும். அதனால தான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னு சொல்கிறேன். அப்போ தேர்ஃபோர் டேம் ஷுர் ரெகுலேஷன் இஸ் இன்க்ரீசஸ், அப்போது எஃபிஷியன்சி வில் நாட் இன்க்ரீசஸ். அப்போது ஆப்ஷன் 4 வந்து வரவே கூடாது, ஆனால் ஆப்ஷன் 3 வரணும். ஓகே, ஆப்ஷன் 3 வரணும், ஆப்ஷன் 4 வந்து வரவே கூடாது. ஆப்ஷன் 4 வந்து கரெக்ட்னு சொல்கிறாங்க, திஸ் இஸ் ரூல்ட் அவுட். ஓகே, ஆப்ஷன் 4 வந்து வராதுப்பா, திஸ் இஸ் நாட் கரெக்ட், திஸ் இஸ் ராங். அப்போ ஆப்ஷன் சியும் டியும் போயிடுச்சு. அடுத்ததா ஆப்ஷன் 3 தெளிவாக எனக்கு கரெக்டுன்னு தெரியும், அப்போ ஆப்ஷன் 3ஏ இல்லைன்னா இதுவுமே போயிடுச்சு. தட்ஸ் இட், ஆப்ஷன் பி தான். அப்போ நமக்கு தெரியும் சென்டிங் இன் கரண்ட்டும் அதிகமாகிடுச்சு. இங்கே பாருங்கள், முன்னே வந்து 90 ஆம்பியரில் போச்சுன்னா இப்போ 100 ஆம்பியர் வருது. திஸ் வாட் சென்டிங் இன் கரண்ட்டும் அதிகம், சென்டிங் இன் பவரும் அதிகம். அப்போ ஆப்ஷன் 1 and 2 ஆர் கரெக்ட். கரெக்டா? 1 2 3 மூணுமே கரெக்டு, ஆனால் 4 இட் இஸ் அ ராங். ஆப்ஷன் இஸ் பி தான் ஆன்சர். புரியுதாப்பா? ஸோ ரொம்ப தெளிவாக புரியுதா? 2 மாடலை பொதுவாக நீங்கள் எடுத்துக்கிறோம். ஸோ 2 மாடலை எடுத்து நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். ஸோ சீரிஸ் இம்பிடன்ஸ் மாடலில் எனக்கு ஐசியை நெக்லேட் பண்ணியிருப்போம், நாமினல் பை மாடலில் என்ன பண்ணியிருப்போம், இனிஷியலி நம்ம அந்த ஐசியை கன்சிடர் பண்ணுறோம். அப்போ ஐசி வழியாக கொஞ்சம் கரண்ட் போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பாத்தில் கரண்ட் போயிருக்கிறதுல ட்ராப்பு கம்மியாக தானே ஆகும். ஸோ அதனால நாமினல் பை மாடலோட ரெகுலேஷன்ஸ்ன்றது ஆக்சுவல் ரெகுலேஷன்ஸாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஓகே தானேப்பா? ஸோ இதில் எந்த டவுட்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் எனி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கப்பா. ஓகே, அடுத்த கொஸ்டின் போவோம். அடுத்ததா ஸோ ஒரு மேட்ச் இருக்குப்பா. ஸோ மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஷுவராக 2-3 மேட்ச் ஷுவராக கேட்பாங்க. மினிமலாக ஒரு 2-3 மேட்ச்சு 5 மேட்ச் கூட நமக்கு கொஷின்ஸில் கேட்குறாங்க. அதனால் மேட்ச் கொஷின்ஸ் எல்லாமே புக் பேக்காக மேட்சாக இருக்குன்னா ஷுவராக பார்த்துக்குங்க. ஓகே, ஒரு ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கில் மேட்ச் த ஃபாலோயிங்ஸ் இந்த மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே, த பர்சன்டேஜ் லாஸ்ட் இன் த டிரான்ஸ்மிஷன் லைன். ஸோ என்னோட டிரான்ஸ்மிஷன் லைனோட பவர் லாஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்பா? ஸோ டிக்ரீஸிங் த சிஸ்டம் வோல்டேஜ் நமக்கு தெரியும்ல. ஸோ டிரான்ஸ்மிஷனில் ஹையர் வோல்டேஜ் எதுக்காக போகிறோம்? ஹையர் வோல்டேஜுக்கு போகிறதுனால என்னப்பா நடக்கும்? ஸோ பவர் லாஸ் decreases. Actually இந்த ஸ்டேட்மெண்ட் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. பர்சன்டேஜ் பவர் லாஸ்ட் இன் த டிரான்ஸ்மிஷன் லைன் டிக்ரீசஸ் வித் த சிஸ்டம் வோல்டேஜ். அப்போ சிஸ்டம் வோல்டேஜ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக ஸோ என்னோட பவர் லாஸ் இந்த டிரான்ஸ்மிஷன் லைனை டிக்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷுவராக ஏ வந்து 1 தான். அடுத்ததா நமக்கு தெரியும்லப்பா, சர்ஜ் இம்பிடன்ஸை பற்றி ரொம்ப நிறைய இப்போ கூட நம்ம கிளாஸில் பார்த்தோம். சர்ஜ் இம்பிடன்ஸ் எஸ்ஐ, ஆக்சுவலாக சர்ஜ் இம்பிடன்ஸை நம்ம ZS அப்படின்னு தான் எழுதுவோம். சர்ஜ் இம்பிடன்ஸ் எதை பொறுத்தது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் அண்ட் சியை பொறுத்தது. ஸோ அப்போது சர்ஜ் இம்பிடன்ஸ்ன்றது எல்லையும் சியையும் பொறுத்தது. அப்போ இது இந்த எல்லும் சியை எதை பொறுத்ததுப்பா? இட் டிபெண்ட்ஸ் ஆன் GMD and GMR. கரெக்டா? டிபெண்ட்ஸ் ஆன் GMD and GMR. சர்ஜ் இம்பிடன்ஸை பொறுத்த வரைக்கும் சர்ஜ் இம்பிடன்ஸ் அந்த லைனோட GMD and GMR மட்டும்தான் சார் பொறுத்திருக்கும். GMD GMRன்றது டிரான்ஸ்மிஷன் லைனோட மாடல், அதாவது டிசைனை பொறுத்தது. ஓகே, ஸோ அடுத்ததா டிரான்ஸ்மிஷன் லைனோட லென்த்தை பொறுத்ததான் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் லென்த், ரைட்? ஸோ இங்கே பாருங்க, சர்ஜ் இம்பிடன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன் இன்க்ரீசஸ் வித் லைன் லென்த். சார் லைனுக்கும் இதுக்கும் ரிலேஷன்ஷிப்பே இல்லை. ஸோ ரிமைன்ஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் லைன் லென்த். அப்போ டி வந்து 3. ஓகேயா? ஸோ ஏ வந்து 1, டி வந்து 3. ஏ வந்து 1, டி வந்து 3. அப்போ ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி இட் இஸ் நாட் கோயிங் டு அக்கர். அடுத்ததா ஆப்ஷன் ஏவனா டிஎனா தான் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன சார் தெரியும்? பவர் ஹேண்டிலிங் கெப்பாசிட்டியை என்னால் எப்படி சொல்ல முடியும்? பவர் ஹேண்டிலிங் கெப்பாசிட்டி P is equivalent to V squared divided by X அப்படின்னு நம்ம எழுதுகிறோமா? இங்கே பாருங்கள்,
ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ரியாக்டன்ஸை பற்றியோ வேறு எதுனா சொல்லியிருக்காங்களா? வோல்டேஜை பற்றி நான் மேட்ச் பண்ண முடியாது, ஏன்னா வோல்டேஜ் ஆல்ரெடி மேட்ச்டு. அப்போ ரியாக்டன்ஸை நான் மேட்ச் பண்ணலாம். ரியாக்டன்ஸ்ன்றது எதை டிபெண்ட் பண்ணதுப்பா? ஸோ XL இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ஒமேகா இன்டு எல், லென்த்தை டிபெண்ட் பண்ணது. கிளியரா? அப்போ ரியாக்டன்ஸ் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த லென்த். அப்போ ரியாக்டன்ஸ் இன்க்ரீசஸ், வாட் வில் ஹேப்பன்? பவர் டிரான்ஸ்ஃபர் வில் டிக்ரீசஸ். கரெக்டா? லென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பவர் டிரான்ஸ்ஃபர் டிக்ரீஸ் ஆகும்பா. சிம்பிளா இப்போ ரிலேட் பண்ணலாமா? பவர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த லென்த். லென்த் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பவர் டிக்ரீஸ் ஆகுது. இங்க பாருங்க, பவர் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி ஆஃப் லைன் ஃபார் அ கிவன் வோல்டேஜ் அட் அ கிவன் வோல்டேஜ். அப்போ வோல்டேஜை கான்ஸ்டன்ட் அவனே சொல்லிட்டான். ஸோ ரெடியூசஸ் வித் த லைன் லென்த். எஸ், இட் இஸ் ரெடியூசஸ் வித் த லைன் லென்த். அப்போ சி வந்து 2 ஆப்ஷன்ஸ், ஏ கிடையாது. ஓகே, அப்போ ஏபிசி 3 கிடையாதுப்பா, ஆப்ஷன் டி மட்டும்தான் ஆன்சர். புரியுது தானப்பா? ஸோ இந்த கிவன் கொஸ்டின்ஸ் புரியுதா? இதுனா உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பா, நம்ம ஆல்ரெடி இதை நேராகவே டைரக்டாகவே கிளாஸ்லேயே ஃபார்முலாஸ் பார்த்தோம். த பர் யூனிட் ரெகுலேஷன் ஆஃப் அ ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன் having the per unit voltage drop as VR, per unit reactant drop is Vx. So அப்படி இருக்கிறப்போ power factor is cos theta. voltage regulations கான ஃபார்முலா கேட்குறாங்க. voltage regulations ஓட ஃபார்முலா நம்ம கிளாஸ்லேயே பார்த்துருப்போமாப்பா. ஸோ தட் இஸ் IR cos of phi plus or minus IX sin of phi. கரெக்டா? IR cos of phi plus or minus IX of sin of pi. ஸோ இந்த ஃபார்முலா தானேப்பா நம்ம கிளாஸில் பார்த்த வோல்டேஜ் ரெகுலேஷன். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த இடத்துல பாருங்க, ஸோ இதை வந்து விஆராக கொடுக்குறாங்க. அப்போ விஆர் காஸ் ஆஃப் தீட்டான்னு எழுதிக்கிறாங்க. இது தீட்டா, பை கிடையாது. அடுத்ததா ப்ளஸ், ஸோ இது என்னப்பா சொல்லியிருக்காங்க, விஎக்ஸ்ன்னு சொல்கிறாங்க, சைன் ஆஃப் தீட்டா. அப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக இது இல்லை, ஏ கிடையாது, பியும் கிடையாது, ஆப்ஷன் சி தான் எனக்கு மேட்ச் ஆகுது. ஸோ ரெசிஸ்டர் இன்ட்டு காஸ் பை, ரியாக்டன்ஸ் இன்ட்டு சைன் பை. ஓகே, ஸோ இது காமன் ஃபார்முலா தான்ப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? அடுத்ததா, நான் டிரான்சியன்ட் அனாலிசிஸை நடத்தினப்பவே சொல்லியிருந்தேன். என்னோட டிரான்சியன்ட் அனாலிசிஸ்க்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ மோஸ்ட் ஆஃப் த ரீசன் வந்து லைட்னிங்கு இல்லைன்னா ஸ்விட்சிங்கு. கரெக்டாக? பொதுவாக எப்போ டிரான்ஸ்மிஷன் நடக்கும்னா, ஒன்று லைட்னிங்னால நடக்கலாம், இல்லை என்னோட ஸ்விட்சிங்னால நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம். இதில் லைட்னிங் ரொம்ப நேரம் நடக்குமா, ஸ்விட்சிங்னால ரொம்ப அதிகமாக நடக்குமான்னு நம்ம செக் பண்ணியிருப்போம். லைட்னிங்கிறது ரெகுலராக நடக்காது, அதனால இன்சுலேஷனை நம்ம லைட்னிங்க்கு டிசைன் பண்ணக்கூடாது. ஓகேயா? ஸோ இன்சுலேஷனை நம்ம லைட்னிங்க்கு டிசைன் பண்ணக்கூடாது, ஏன்னா லைட்னிங் ரொம்ப நேரம் நடக்காது. ஆனால் ஸ்விட்சிங்கிறது என்ன, ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனை நம்ம அப்பப்போ ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறோம், அதுக்கு பேர் தான் ஸ்விட்சிங். அப்போ ஷுவராக என்னோட டிரான்ஸ்மிஷனில் வந்து இன்சுலேஷனோட டிசைனுன்றது இந்த ஸ்விட்சிங் ஓவர் வோல்டேஜை பொறுத்து தான்ப்பா இருக்கும். இதை தான் நான் 2 times of VRMS அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ எப்போவுமே இன்சுலேஷன் இஸ் ஆல்வேஸ் டிசைன்டு வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்விட்சிங் ஓவர் வோல்டேஜ். ஸோ ஸ்விட்சிங் ஓவர் வோல்டேஜ் எவ்வளவு அப்படின்றத நான் பார்த்து அந்த வோல்டேஜுக்கு தான் நம்ம எப்போவுமே இன்சுலேஷனை டிசைன் பண்ணணும். அப்படி டிசைன் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து ஸ்விட்சை ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறப்போ என்னோட டிரான்ஸ்மிஷன் லைனோட இன்சுலேஷன்ஸை அது அஃபெக்ட் பண்ணாது. ஓகேயா? ஸோ கிளியர் தானப்பா? நெக்ஸ்ட் போகலாம்ல. அடுத்ததா, சரி இது எல்லாமே நான் உங்களுக்கு டிரான்சியன்ட்டில் டெரைவ் பண்ணியிருக்கேன். சரி, இதை பொறுத்த வரைக்கும் இப்படியே டேரெக்டாக கொஷின் கேட்பாங்க அப்படின்னு நான் அப்பயே சொன்னேன். அதை ஒரு டேபிளாக கூட நான் உங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்தேன். ஓகேயா? ஸோ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா, த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஃபார் கரண்ட் ஃபார் ஓப்பன் எண்ட் லைன், ஓப்பன் எண்டட் லைன். ஸோ புரியுதா? என்னோட கரண்ட்டோட ரிஃப்ளெக்ஷனோட ஃபேக்டர் கேட்குறாங்க ஃபார் த ஓசி லைன். ஓகே, ஓப்பன் சர்க்கியூட் லைனுக்கான கரண்ட்டுக்கான ரிஃப்ளெக்ஷன் ஃபேக்டர் கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட கரண்ட் ரிஃப்ளெக்ஷன் ஃபார்முலா எழுதணுமா? ஸோ IR டிவைட் பை I இன்சிடென்ட் இஸ் ஈக்குவலன்ட் டு Z1 மைனஸ் Z2 டிவைட் பை Z1 பிளஸ் Z2. கிளியரா? இதுதான் என்னோட ரிஃப்ளெக்ஷன் ஃபார் கரண்ட். இது Rன்றது ரிஃப்ளெக்ஷனு, Iன்றது கரண்ட். ஓகே, அடுத்ததா இதுல என்ன பண்ணிருக்காங்க, ஓபன் த எண்ட் லைன். எண்ட் லைன் ஓபன்னா Z2 இஸ் வாட்? Z2 become infinite.
ஓகே, செகண்டரி என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க, ஓப்பன் சர்க்கியூட் பண்ணுறாங்களாம். ஓகே, சி இப்போ என்னென்னா ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்குது. ஸோ அதோட செகண்டரி திஸ் இஸ் Z2 சார். ஓகே, திஸ் இஸ் ஓப்பன்னா இன்ஃபினிட்டி தானே. ஸோ கரெக்டாக Z2ன்றது இன்ஃபினிட்டி தானே. இதை தான் அவங்க பண்ணுறாங்க. ஸோ இப்போது இந்த கேசஸில் என்னோட கோஎஃபிஷியன்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஜஸ்ட் சப்ஸ்டியூட் Z2 is equivalent to infinity here. அப்போ Z1 minus infinity by Z1 plus infinity, which is infinity by infinity. It is undeterminate form. அப்போ இதை நீங்கள் ஆன்சர் இப்படி கண்டுபிடிக்க கூடாது. அப்போ என்ன பண்ணலான்னா சார் Z2-வை ரெண்டு சைட்லையும் டிவைட் பண்ணலாமா, டிவைடட் வித் Z2. அப்போ என்ன ஆகும்னா Z1 by Z2 minus 1 divided by Z1 by Z2 plus 1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ just substitute, then substitute Z2 tends to be infinity. இப்போ Z2 infinity substitute பண்ணுங்க. Z1 divided by infinity minus 1 divided by Z1 divided by infinity plus 1. சார் anything divided by infinity நம்ம கிளாஸில் பார்த்துருப்போம் is 0. ஓகே, அப்போ பாருங்க. ஸோ anything divided by infinity it is 0. anything divided by infinity is 0. அப்போ ஃபைனலாக என்ன இருக்குது, -1 divided by +1, it is nothing but -1. that's it, the answer. ஓகேயா சார், இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்முலாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இதை நீங்கள் மனப்பாடம் கூட பண்ண வேணாம், டைரெக்டாக ஆன்சர்ஸை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேயா, ஸோ the coefficient of reflection of current. ஸோ இதை கூட நமக்கு ஒரு முறை கேட்டிருக்காங்க TNPSCயில், அண்ட் அப்கமிங் இயர்ஸில் ஷுவராக இதை வந்து கேட்பாங்க. ஸோ இந்த டேபிள்ஸை நீங்கள் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். ஓகேயா, இந்த ஃபார்முலாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும்ப்பா, சிம்பிளி. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம்ல. நெக்ஸ்ட்டு சார், இப்போ இந்த கான்செப்ட்ஸ் நான் கிளாஸ்லேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். a short length of cable, ஒரு ஷார்ட் லென்த் ஆஃப் கேபிள் இஸ் பிட்வீன் த டெட் எண்ட் ஆஃப் டவர் அண்ட் பவர் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனையும் சப்ஸ்டேஷன்னு சொன்னாலும் ஒன்று தான், பவர் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான். நம்ம கிளாஸில் பார்த்துருப்போம், ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்குன்னா அதோட டெட் எண்டில் நம்ம எப்பவுமே என்ன பண்ணியிருப்போம், ஒரு ஸ்மால் லென்த் ஆஃப் கேபிள் யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக, திஸ் இஸ் கேபிள். ஓகே, திஸ் இஸ் இந்த சைடு ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் பா. ஓகே, இது வந்து சப்ஸ்டேஷன். ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம பொதுவாக கேபிள்ஸை தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சர்ஜ் இம்பிடன்ஸ் ஆஃப் கேபிள் இஸ் லோவர். Therefore, the steepness of incident wave reduces. சார், நம்ம கிளாஸ்ல டிரான்சியன்ட்க்கு ரெண்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி காமிச்சோம் பாருங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ல என்ன பண்ணியிருப்பேன், ஸோ என்னோட லோட் இம்பிடன்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் த லைன் இம்பிடன்ஸாக இருந்தால் ஓவர் வோல்டேஜ் டிரான்சியன் வந்திருக்குமா? அதுவே லோட் இம்பிடன்ஸ் இஸ் லெஸ்ஸர் தேன் த லைன் இம்பிடன்ஸாக இருந்தால் அண்டர் வோல்டேஜ் டிரான்ஸ்மிஷன் தான் நமக்கு வந்திருக்கும். அப்போ வோல்டேஜோட ஸ்டீப்னஸ் வந்திருக்குமான்னா ஷோரா வோல்டேஜில் எனக்கு ஸ்டீப் வரவே வராது. ஸோ அதுக்காக தான் நம்ம இம்பிடன்ஸ் கம்மியாக இருக்கிறது யாருக்கு இருக்குதுன்னு பார்க்குறேன். அப்போ கேபிளுக்கு இம்பிடன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கா, அப்போ கேபிள்ஸை யூஸ் பண்ணுங்க. புரியுதா? நமக்கு என்ன தெரியும், ஆஸ் பர் த டிரான்சியன் லாஜிக் படி, ஸோ ஒரு மீடியம்லேருந்து அடுத்த மீடியமுக்கு வேவ் டிரான்ஸ்ஃபர் ஆகிறப்போ, ஸோ செகண்டரி மீடியமில் இம்பிடன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா ஷுவராக அங்கே எனக்கு ஓவர் வோல்டேஜ் வரும். ஸோ அதுவே இம்பிடன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா அண்டர் வோல்டேஜ் தான் வரும். அப்போ தேர்ஃபோர் இன்சுலேஷன் எதில் ரொம்ப இம்பிடன்ஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேபிள்ஸில் இருக்கும். அதனால தான் நம்ம கேபிள்ஸை யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதோட அட்வான்டேஜஸ் நான் உங்களுக்கு கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன். கரெக்டா? இட் ஆல்வேஸ் ரெடியூசஸ் த ஸ்டீப்னஸ் ஆஃப் த இன்சிடென்ட் வேவ். ஓகே, ரெடியூசஸ் த ஸ்டீப்னஸ் ஆஃப் த இன்சிடென்ட் வேவ்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம்ல. அடுத்ததா நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு கோஎஃபிஷியன்ட் ரிஃப்ளெக்ஷன் ஃபார்முலா தான்ப்பா. ஸோ இந்த முறை என்ன சொல்றாங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் வோல்டேஜோட ரிஃப்ளெக்ஷன் விஆர் கேட்குறாங்க, விஆர் டிவைட் பை விஐ கேட்குறாங்க. ஸோ அட் த சேம் டைம் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கணும்னா ஷார்ட் சர்க்யூட் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் விஆர் பை விஐ ஃபார்முலா எழுதுவோமா, அதுக்கப்புறமா அதை ஷார்ட் சர்க்யூட் பண்ணிக்கலாம். விஆர் பை விஐ ரிஃப்ளெக்டட் வோல்டேஜுக்கான எக்ஸ்பிரஷன். ஸோ விஆர் பை விஐ ஓட ஃபார்முலா என்னப்பா? ஸோ விஆர் பை விஐ இஸ் Z2 minus Z1 divided by Z1 plus Z2. Okay, so Z2 minus Z1 divided by Z1 plus Z2. இங்க என்ன கேக்குறாங்க, இந்த கேஸ் என்ன பாருங்க, ஷார்ட் சர்க்யூட்டா. அப்போ லைன் இஸ் ஷார்ட் சர்க்யூட் மீன் Z2 is equivalent to 0. லைன்ன்றது 2 பா. ஓகேயா, அப்போ Z2 is equivalent to 0. சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, Z2 is equivalent to 0 in this equation. So இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணா 0 minus Z1, Z1 plus 0 என்ன ஆகுதுப்பா, minus Z1 divided by Z1 which is minus 1. again minus 1 the answer. புரியுதா? again இதுக்குமே minus 1 தான்ப்பா. ஸோ ஆன்சர்ஸ் எனக்கு -1 இருக்கலாம், +1 இருக்கலாம், இல்லை ஜீரோஸ் இருக்கலாம், இல்லை +2 இருக்கலாம். கரெக்டா? இந்த 4மே ஆன்சராக இருக்குது எனக்கு. கரெக்டா? ஆனால் ஒவ்வொரு கண்டிஷனை பொறுத்துமே அது ஆன்சர் மாறிடும். இந்த கிவன் கொஸ்டினுக்கு ஆன்சர் இஸ் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் ட்ரை பண்ணுங்களேன். ஸோ விசிபிளாக தானே இருக்கு, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஓவர்ஹெட் லைன் வித் சர்ஜ் இம்பிடன்ஸ் ஆஃப் 400 ohm. ஸோ ஒரு ஓவர்ஹெட் லைனோட சர்ஜ் இம்பிடன்ஸ் வந்து 400 ohm அப்படின்னு சொல்றாங்கப்பா. அடுத்ததா, ஸோ த்ரூ எ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் R, a surge is traveling from over the line will not suffer any reflection at the junction. ஓகே, சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் இது ஒரு மீடியம். ஓகே, திஸ் இஸ் மீடியம் 1. ஓகே, இதோட இம்பிடன்ஸ் என்னன்னா 400 ohms. ஸோ மீடியம் 1ல இருந்த ஒரு வேவ் வந்து மீடியம் 2க்கு போகுது. ஓகே, திஸ் இஸ் மீடியம் 2. ஸோ இந்த இடத்துல Z2 ஓட வேல்யூ அவங்க கொடுக்கல, பட் ஆனால் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, என்னோட வேவ் மீடியம் 1ல இருந்து மீடியம் 2க்கு போகுது. ஸோ அப்படி போகிறப்போ a surge wave traveling over the line will not suffer any reflections. ரிஃப்ளெக்ஷனே ஆகல அப்படின்னு சொல்றாங்கப்பா. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல கூட நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பாருங்க சார், whenever load impedance is equivalent to surge impedance. ஸோ ஆக்சுவலா இந்த இடத்துல இந்த இம்பிடன்ஸும் இந்த இம்பிடன்ஸும் ஈக்குவலா இருந்திருக்கணும் சார். ஓகே, இந்த ரெண்டு இம்பிடன்ஸும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா whenever the load impedance is equivalent to the surge impedance என்ன நடக்கும், no reflections will takes place. ஓகே அப்பா. ஸோ என்னோட லோட் இம்பிடன்ஸ் வந்து சர்ஜ் இம்பிடன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கிறப்போ அந்த இடத்துல எந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன்ஸுமே வராதுப்பா. சிம்பிள் தான். இவனோட இம்பிடன்ஸ் ஆஃப் மீடியம் என்னவோ அதே இம்பிடன்ஸ் இங்கே இருக்கிறப்போ நோ ரிஃப்ளெக்ஷன் வில் டேக்ஸ் பிளேஸ். அப்போ இந்த இம்பிடன்ஸ் சர்ஜ் இம்பிடன்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, சர்ஜ் இம்பிடன்ஸ் இஸ் 400. அப்போ என்னோட லோட் இம்பிடன்ஸும் சேம் 400 இருந்துச்சுன்னா நோ ரிஃப்ளெக்ஷன் வில் கம். ஓகேயா? ஸோ இப்போ எப்பவுமே லோட் இம்பிடன்ஸும் சர்ஜ் இம்பிடன்ஸும் சேமாக இருந்துச்சுன்னா அந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் எந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன்ஸும் இருக்காது, ரிஃப்ளெக்ட் ஆகாது வேவ் ஃபார்ம். ஓகே, அப்படியே டிரான்ஸ்மிட் ஆகிடும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்க. ஸோ இங்கே கொஷினாவே உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்ல, இதில் ஒரு கொஷினாக கொடுத்துருக்காங்க. A overhead line with a surge impedance of 400 ohm is connected to a transformer by a short length of cable of surge impedance is 100. ஓகே, இப்போ ரெண்டு மீடியம் எடுத்துக்கிறோம். This is OHTL. ஸோ இதோட இம்பிடன்ஸ் என்னன்னா 400 ohms. ஸோ இது வந்து connected through a small cable. Okay, this is cable. ஸோ இப்போ இதோட இம்பிடன்ஸ் என்ன அப்படின்னா 100 ohm.
ஸோ இங்கிருந்து வர்ற சர்ஜோட வோல்டேஜ் எவ்வளோன்னா 40 kV. ஓகேயா? ஸோ அப்போ இந்த சர்ஜ் வந்து கேபிளுக்கு வர்றப்ப எவ்வளோவா இருந்திருக்கும், அதுதான் கொஷின். ஓகேயா? ஸோ மீடியம் 1ஓட இம்பிடன்ஸ் கொடுத்துருக்காங்க, மீடியம் 2ஓட இம்பிடன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகேயா? ஸோ மீடியம் 1ல எனக்கு 40 kV ரெக்டாங்குலர் வேவ் சைன் சர்ஜ் வருதுன்னா, ஸோ எனக்கு மீடியம் 2ல எவ்வளோ சர்ஜ் வருதுப்பா, என்னோட சர்ஜ் 2 வந்து மீடியம் 2ல என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேயா? ஸோ இப்போ டிரான்ஸ்மிட்டட் வேவ் தானே கேட்குறாங்க. இங்க பாருங்க, the voltage wave traveling through the junction. கரெக்டா? இங்க கேட்கறது என்னன்னா டிரான்ஸ்மிட்டட் வேவ் கேட்குறாங்க, ரிஃப்ளெக்டடா கேட்கல. ஓகேயா? அப்ப டிரான்ஸ்மிட்டட் வேவுக்கு ஃபார்முலா நம்ம பார்த்தோமா? இப்பதானே பார்த்தோம். ஸோ ஒரு டேபிள்ல நான் உங்களுக்கு கிளாஸ்ல கூட சொல்லியிருப்பேனே, அந்த டேபிள்ல நம்ம டிரான்ஸ்மிட்டட் வோல்டேஜ் தானே பார்க்கணும். இங்க நீங்க வோல்டேஜுக்கு எடுத்துக்கணுமா கரண்ட்டுக்கு எடுத்துக்கணுமான்னா வோல்டேஜ் தான் எடுத்துக்கணும். டிரான்ஸ்மிட்டட் வோல்டேஜ் பை இன்சிடென்ட் வோல்டேஜ் இதை தான் நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா திஸ் இஸ் இன்சிடென்ட் வோல்டேஜ் பா. இங்க வர்றது டிரான்ஸ்மிட்டட் வோல்டேஜ். என்ன கேட்கறாங்கன்னா they are asking transmitted voltage. இன்சிடென்ட் வோல்டேஜ் இருக்கு, டிரான்ஸ்மிட்டட் வோல்டேஜ் கேட்கறாங்க. அப்ப எக்ஸ்பிரஷன் இஸ் VT by VI. ஓகேங்களா? VT by VI is 2Z2 divided by Z1 plus Z2. so எனக்கு என்ன வேணும்? VT we need. அப்ப 2 into Z2 divided by Z1 plus Z2. சரி, இப்ப பாருங்களேன், Z2 என்ன? Z2 என்னப்பா? so this எது இதுல Z2 Z1? yes, this is Z2 and it is Z1. ஓகேயா? அப்ப Z2ன்றது என்ன? 100 100 2 into 100 அடுத்ததா 100 plus Z1 எவ்வளவுப்பா? 400 plus 100. that's it. அடுத்ததா இங்க எனக்கு என்ன இருக்கணும்? into VI இருக்கணும். இன்சிடென்ட் வோல்டேஜ் இருக்குல்ல, into VI. VI என்ன? that is 40 kV. அப்ப என்னப்பா? this is 200 by 500 into 40 kV. 2 by 5. அப்ப therefore என்னப்பா வரும்? 2 by 5 னா into 2 into 2, மேலையும் கீழையும் 2 2 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டா 5 into 2. இந்த ஜீரோவும் கேன்சல் ஆகுது. what we get, that is 16 kV will be transmitted. ஓகேயா? அப்போ எவ்வளவு வோல்டேஜ் பா டிரான்ஸ்மிட் ஆகுது? the transmitted voltage is what? 16 kV. 16 kV வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. புரியுது தானப்பா? சோ என்னோட மீடியம் 1ல இருந்து மீடியம் 2க்கு 16 kV வோல்டேஜ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. up to this clear தானே? yes. okay. so இப்போ இதுக்கான ஆன்சர் is transmitted wave is 16 kV. ஓகேயா? ஓவர்ஹெட் லைன் வித் சர்ஜ் இம்பிடன்ஸ் கொடுத்துருக்காங்க, கேபிளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எவ்வளோ வந்து டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னா தட் இஸ் 16 kV தான் டிரான்ஸ்மிட் ஆகுது. அடுத்ததான் இந்த கொஸ்டின் படிங்களேன். இஃப் அ டிராவலிங் வேவ், இஃப் அ வேவ் டிராவலிங் அலாங் அ லாசி ஃப்ரீ ஓவர்ஹெட் லைன் டஸ் நாட் ரிசல்ட்ஸ் எனி ரிஃப்ளெக்ஷன். இங்கே என்ன சொல்றாங்க? ரிஃப்ளெக்ஷனே வரலன்றாங்க. அப்போ அந்த லைன் என்னவா இருக்கும்? ஓப்பன் சர்க்கியூட்டா? நோ. ஷார்ட் சர்க்கியூட்டா? கிடையாது. it is terminated into resistance is equal to surge impedance. yes, அந்த லைனோட ரெசிஸ்டன்ஸ் அதோட சர்ஜ் இம்பிடன்ஸ்க்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா மட்டும்தான் பா எனக்கு ரிஃப்ளெக்ஷன்ஸ் வராது. ஓகேயா? இங்க வித்தவுட் எனி ரிஃப்ளெக்ஷன்னா என்ன அர்த்தம்? the resistance is equal to surge impedance of the line. அதனால தான் ரிஃப்ளெக்ஷன்ஸ் வரல. அடுத்ததா, an overhead transmission line having a surge impedance Z1 and terminated into an underground cable to a surge impedance 2, the reflection coefficient. ஓகேயா? என்னோட ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் கேக்குறாங்கப்பா. சோ ரிஃப்ளெக்ஷன் எனக்கு கேக்குறாங்க. நமக்கு என்ன தெரியும்? ரிஃப்ளெக்ஷன்ஸ்னா தட் இஸ் R தானப்பா. கரெக்ட்டா? சோ ரிஃப்ளெக்ஷன்ஸ் VR divided by VI கேக்குறாங்க. the reflection coefficient of voltage நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? reflection coefficient for voltage for the traveling wave at the junction of line and cable. இங்க பர்టిక్యులரா வோல்டேஜ்க்கா கரண்ட்க்கான்னு கேட்பாங்க. சோ அது இருந்தா தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும்.
ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணலாம்னா டேக் திஸ் இஸ் வோல்டேஜ்னு எடுத்துக்கிறேன். அப்போ விஆர் டிவைடட் பை விஐயோட ஃபார்முலா தான் கேட்குறாங்க. ஓகே, ஸோ ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபார் டிராவலிங் வோல்டேஜ். ஸோ இப்போ விஆர் டிவைடட் பை விஐ ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம எழுதி இருக்கோமா. ஸோ விஆர் டிவைடட் பை விஐனா Z2 மைனஸ் Z1 டிவைடட் பை Z1 பிளஸ் Z2. ஸோ இதுவே உங்களுக்கு ஐஆர் டிவைடட் பை ஐஐ கேட்டாங்கன்னா Z1 minus Z2 divided by Z1 plus Z2. This is for current wave and this is for voltage wave. So இங்க நம்ம எதுவுமே கொடுக்கலனா treat it is voltage first. Okay, எதுவுமே உங்களுக்கு கொடுக்கலனா treat it is voltage first. உங்களுக்கு பர்టిక్యులரா current மென்ஷன் பண்ணாங்கன்னா அப்போ ஷூரா நீங்க சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஓகேயா, புரியுதாப்பா? இதுவுமே நம்ம கிளாसेसல பார்த்த ஃபார்முலாஸ். சார் டிரான்சியன்ட்ல क्वेश्चन கேட்க மாட்டாங்கன்னு இல்லப்பா, ஆல்ரெடி இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல இருந்து ப்ராப்ளம்ஸோ இந்த மாதிரி திங்ஸோ நிறைய நமக்கு கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணணும்ப்பா. ஷுவரா ஒரு சப்ஜெக்ட்ல நம்ம ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணா மட்டும்தான்ப்பா நம்மளால ஈஸியா அந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும். ஸோ ஒரு சப்ஜெக்ட்ல 10 மார்க் எடுத்தீங்கன்னா தட் இஸ் நத்திங் யூஸ். ஓகேயா, நீங்க 10 சப்ஜெக்ட்லயும் சேர்த்து 10 கொஸ்டின் எடுக்கிறீங்க, 10 கொஸ்டின் எடுக்கிறீங்கன்னா 100 கொஸ்டின் தான் எடுப்பீங்க. ஸோ 100 கொஸ்டின் எடுக்கிறதுக்காக நீங்க 10 சப்ஜெக்டை படிக்கிறதுன்றது வேஸ்ட். ஓகே, ஒரு விஷயத்துக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றோம், இந்த சப்ஜெக்ட்டுக்காக அட்லீஸ்ட் ஒரு 20 ஹவர்ஸ் ஆச்சும் படிப்பீங்கல்ல, ஒரு 20 மணி நேரமானா படிப்பீங்கல்லப்பா. ரேண்டமா நீங்களே படிச்சாலும் சரி, ஸோ எதுலையோ ஒரு வீடியோவோ கிளாஸோ எங்கேயோ போய் படிச்சாலுமே ஒரு 20 ஹவர்ஸ் ஆஃப் டைமை ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா ஷுவரா அந்த 20 ஹவர்ஸ் எனக்கு யூஸ் ஆகுதான்னு பார்க்கணும்பா. ஸோ இன்னைக்கு நிறைய இன்ஸ்டியூட்ஸ் இருக்குல்ல, நமக்கே தெரியும் கரெக்டா. அப்போ எல்லா இடத்துலையும் ஒரு 20 ஹவர்ஸ் ஆஃப் டைமை நீங்க வீண் பண்ண போறீங்கன்னா ஷுவரா அந்த இடத்துல இந்த 20 ஹவர்ஸை நான் இன்வெஸ்ட் பண்ணேன், அந்த 20 ஹவர்ஸ்ல எனக்கு இவ்வளோ நாலேஜ் கிடைச்சிச்சு, அதை எக்ஸாம்ல இவ்வளோ கொஷின்ஸ் கேட்பாங்க, இது எனக்கு யூஸ் ஆகும் அப்படின்றத நீங்க செக் பண்ணணும்ப்பா. ஓகே, ஃபர்ஸ்ட் அதை நீங்க செக் அவுட் பண்ணணும். அப்போதான் ஆக்சுவலாக எங்கே வந்து நம்மளால படிக்க முடியும் அப்படின்ற எல்லா ஐடியாவும் கிடைக்கும். ஸோ ப்ராப்பராக நீங்கள் ஒரு டைமை வந்து ப்ராப்பரான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஷுவராக உங்களால் ஈஸியாக சக்ஸஸ் பண்ணிட முடியும். ஓகேயா, ஸோ செக் அவுட் பண்ணுங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே இக்னோர் பண்ணாதீங்க. ஸோ அந்த திங்ஸை லேர்ன் பண்ணீங்கன்னா ஈஸியாக எக்ஸாம்ஸை கிராக் பண்ணிக்கலாம்ப்பா. ஓகே, என்ன திங்ஸ் இருக்குது ஜஸ்ட் அதை லேர்ன் பண்ணிட்டாலே போதும்லப்பா. ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தான், இதை ஃபஸ்ட்டு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, டெய்லி கிளாஸஸ் நீங்கள் பார்த்துட்டு டெய்லி டிஸ்கஸ் நீங்கள் பண்ணீங்கனாலே போதும்ப்பா. ஓகே, டெய்லி ப்ராக்டிஸ், டெய்லி கிளாஸு டெய்லி ப்ராக்டிஸ். ஸோ இதுதான் நம்ம இன்ஸ்டியூட்டில் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுறதும் சரி, நம்மளும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது தான் ப்ரொவைடும் பண்ணுறோம். ஓகேயா, ஸோ ஏதாச்சும் இந்த கொஷின் டிஸ்கஷன்ஸில் உங்களுக்கு டவுட்ஸோ குவரிஸோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஸோ வி வில் ஷுவர்லி ரெஸ்பான்ஸ் யுவர் கமெண்ட்ஸ். ஓகே, அடுத்ததான் இந்த செஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளில் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோஸ்க்கு ஒரு லைக்ஸ் போடுங்க. ஸோ